நாளைக்கெல்லாம் போய் ஃப்ரெண்டு கல்யாணத்துல போய் என்ன யோசனை? நாளைக்கு நம்ம இவன் கல்யாணம் வச்சிருக்கோம். ஆமா, இப்ப அங்கதான் போயிட்டு வரோம். நல்லா இருக்கு, எல்லாம் கரெக்டா போய்கிட்டு இருக்கா. எல்லாம் சூப்பரா இருக்கு. பாத்துட்டோம்னா டெக்கரேட் எல்லாம் செம்மையா இருக்கு. பொண்ணெல்லாம் வந்துருச்சு மண்டபத்துக்கு, செம்மையா இருக்கு. நாளை போய் கலாய்ச்சுட்டுலாம். வேற என்ன பிரச்சனை? அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இவன் பிரியாணி மட்டன் பிரியாணி செய்யலாம், சிக்கனா நான் கூட்டு வைக்கிறேன்னா ஒரு குருமா போன்றியா. எனக்கு பயங்கர டென்ஷன் ஆயிருச்சு. என்ன ஒரு நாளைக்கு நம்ம போய் என்ன பண்றது? ஒரு மரியாதை குஞ்சு கூட இருக்க மாட்டேது. மிலிட்டரி புல்லு கட்டதுக்கு இல்ல சாதா புல்லு தான் கிடைக்கும் அப்படின்றியா. அடங்கம்மால நம்மள திங்கிறக்கும் குடிக்கிறதுக்கு தான் யோசிச்சிருக்காடே. நான் வேற ஏதோ நான் திங்கிற குடிக்கிறதா யோசிச்சிருக்கேன். ஒரு பிரியாணி உங்க வீட்டு கல்யாணம் எல்லாரும் பண்ணுங்க கூப்பிடுறாங்கல்ல. அப்ப நம்ம வீட்டு கல்யாணம் நம்மள உரிமை நம்மள இது பண்ணணும்ல. அது பெரிய லெவல்ல நான் யோசிச்சிருந்தேன். என்னமா நாச்சுல வந்து பாட்டு போய் சொல்ல. சரி, என்ன செய்யலாம்? நாளைக்கு ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு பிளான் பண்ணிருக்கோம் மாப்ள. தலைக்கு 5000 ரூபாய் போட்டு செய்முறையா செஞ்சுட்டு வந்துருவான். டக்குன்னு கவர்ல வச்சு கொடுத்துட்டு வந்துருவான். ஓகே தானே? போய் நல்லா பாட்டு போட்டு நல்லா குத்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு கவர் அப்படி கெத்தா போய் மாப்பிள்ளை கையில கொடுத்துட்டு வந்துடும். செய்முறை 5000 இருக்குல்ல, எல்லாம் எடுங்க, கலெக்ட் பண்ணுங்க, கவர்ல வச்சு கொடுத்துருவோம். 5000 எடுத்துக்கிட்டு சும்மா இன்னைக்கு நீ செய்முறை எந்திருவாப்பா. இன்னைக்கு உன்கிட்ட இருக்கு, என்கிட்ட இருக்கு. 5000க்கு வந்தா 10,000 கூட வைடா எழுதுறா அப்படின்ட்டு எழுத சொல்லிட்டு நோட்ல போட்டு கொடுத்துட்டு கெத்த அவன் வந்துடுறான். ஆனா அடுத்த 3 மாசம் 6 மாசம் நம்ம ஒரு விசேஷம் அவன் குடும்ப சூழ்நிலை நம்மளுக்கு தெரியும். புதுசா கல்யாணம் முடிக்கிறவன் அவன் நம்ம 10,000 அவன் 20,000 சொல்லி வெளியே போய் வார வெட்டி கடை வாங்கி அழிஞ்ச குடும்பம் நிறைய இருக்கு. இந்த வார வெட்டிக்கு கடை வாங்கி ஒரு அளவுக்குதான் ப்ரோ எல்லாமே வட்டிக்கு மேல வட்டி கடனுக்கு மேல கடன் ஆகி ஒரு நாள் அவன் தூங்குற அளவு கொண்டு போய் விட்டுரும். கல்யாணத்தை வச்சு என்னடா பேசிக்கிறீங்க நீங்க? இந்த மாதிரி ஒரு துட்ட செயலுக்கு கொண்டு போய் எனக்கு விருப்பம் இல்ல. அது கல்யாணம் அதுமா என்னைய வந்து செய்யலாம். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் பண்ணி சாயிரம் வரைக்கும் கொண்டு போறாரு. எங்க வரைய மனுஷன் தோசை திருப்பி போடலாம், நீ தோசை சட்டையவே திருப்பி போறியா? விருப்பம் இல்ல, வேற ஏதாச்சும் சொல்லுங்க. நாளைக்கு ஒரு போட்டோ ஃப்ரேம் அடிக்கும். சூப்பர். மெண்டல் பாய்ஸ் அப்படியே நம்ம போட்டோ அப்படியே மாப்பிள போட்டோ சிரிக்கிட்டு சூப்பரா அப்படியே நம்ம 3 பேர் போட்டோ போட்டு அப்படியே மெண்டல் பாய்ஸ். ஓகே சூப்பர். இது ஓகே தானா? டீல் ஓகே தானா? போட்டோ எடுத்துக்கலாம். தாலுக்கு ஒரு 500 ரூபாய் மட்டும் கொடுப்போம். 500 ஓகே. அங்க போட்டோ தீட்டி அப்படியே போணும்னு வெச்சுக்கங்க. அப்படி பாப்பாங்க. வாவ் சூப்பர் சூப்பர். வேற இந்த போட்டோ ஃப்ரேம் இந்த வீட்டுக்கு நடுவுல சென்டர்ல ஃப்ரேம் போட்டு மாட்டுவாங்கல. நம்ம போட்டோலாம் மேல இருந்து அப்படியே மலர் வாழை மாதிரி அப்படியே நம்ம வாழ்த்துறோம். பொண்ணு மாப்பிள்ளை கீழ இருக்கட்டும். செம்மையா இருக்கும். இப்ப வேலை பார்க்கறதுல நம்ம உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் பண்றோம். இதே மாதிரி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவேன், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவேன், அந்த பிள்ளைகளோட ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவாங்க. வீட்டாளுங்க நிறைய பேர் பண்ணுவாங்க. கஞ்சி சத்தவே இந்த சோத்துக்கு வழி இல்லாதவே இந்த செய்மர் செய்ய வக்கில்லாதவே பூரா இந்த மாதிரி ஏதோ பிளான் பண்ணிட்டான் மாட்டி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கிய. சரி, இப்ப இவன் என்ன அவனுக்கு நீங்க எப்படியே தெரியல, அதுல ஏன் போட்டாவும் இருக்கு. அவன் என்ன வந்து ஐயோ அவன் தான் நம்மளுக்கு குலதெய்வம் மாதிரி, அவன் போட்டாவே வீட்டுல சென்டர்ல மாட்டணும், அவன் நம்ம டெய்லியும் பார்த்தா மூஞ்சில மூச்சாதான் நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு அவனுக்கு ஒரு தாட்டு. ஏன்னா ரூம்ல படுத்துருந்தே அப்படிதான் பண்ணிவியா, டெய்லி எழுந்து மாப்பிள அப்படின்னு பார்த்துட்டு தான் போவியா. அந்த மாதிரி அவன் செஞ்சு அப்ப அந்த இடத்துல எங்க அப்பா அம்மா போட்டோ வைக்கணும்னு அந்த பிள்ளை சொல்ல, இவன் இல்ல என் நம்பி போட்டோ வைக்கணும், ஏன் போட்டோ வச்சுக்க மாட்டேன். இப்படியே பண்ணி அவங்க அடிச்சு மணிக்கிட்டாங்க. அந்த பிள்ளை இவன் அடிக்க, இவன் அந்த பிள்ளை அடிக்க, நாளைக்கு காலையில டைவர்ஸ் ஆகணும். அதோட வந்து அவங்க அண்ணன் கட்சிக்கு நிக்கணும். நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி வச்சுக்கணும். அந்த வாட்டர் பாட்டில் கொஞ்சம் வசத்தை ஊற்றி குடிச்சு என்ன சொல்ல அவனை சொல்றதோ அவனை கடங்காரன் ஆக்குற சொல்லி நம்ம என்ன கேட்டா ஒரு கிஃப்ட் தானே சொன்னா அதுக்கு நான் எங்க வரண்டா கொண்டு போய் இவர டைவர்ஸ் வரையா யோசிக்கணும்டா. நாளைக்கு எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது யோசிக்கணும்டா. இப்பயும் ஒரு நண்பனை நீ என்ன வேணும் பண்ணிடலாம் போடான்னு சொல்லி விட்டுற முடியாதுல்ல. அப்ப செய்முறை செய்யக்கூடாது, கூடாது. அப்ப நீ என்னதான் செய்யணும்னு நினைக்கிறேன்? நாளைக்கு காலைல ஃப்ரெஷ்ஷா அஞ்சிக்கிறோம். நம்ம அந்த ஒரு குரூப்பா ஒயிட் ஷர்ட் வாங்கி வச்சிருக்கோம்ல, ஒயிட் ஷர்ட்டை போட்டு கல்யாணத்துல போய் நிக்கிறோம். மனசார ஆசீர்வாதம் பண்றோம், அர்ச்சனையை தூடுறோம், அப்படியே ஸ்டேஜ்ல கெத்தா ஏறுறோம், போறோம், பொண்ணு மாப்பிள்ளை கையில கைய கொடுக்குறோம்.